ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு பல பேருக்கு ஒரு பயத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். சரிங்க, ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் இது ஓகே, நிறைய பேருக்கு இருந்தது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா பெண்களுக்கு மட்டுமே இந்த பிரச்சனை இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இந்த தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது. இப்போ சில வருடங்களாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, தைராய்டு கிளாண்ட்ல வீக்கம் வர்றது. எப்படி இந்த இன்ஃப்ளமேஷன் தைராய்டு கிளாண்ட்ல ஏற்படுது? எதனால ஏற்படுது? இந்த தைராய்டு கிளாண்ட்ல வீக்கம் இருந்ததுன்னா நமக்கு ஹைப்போதைராய்டிசம் இல்ல ஹைப்பர் தைராய்டிசம் பிரச்சனை இருக்குமா? உடல் நலில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது? முக்கியமா இது வந்து தைராய்டு நொடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கழுத்துக்கு மேல கீழ்கழுத்துல நல்லா நமக்கு இந்த தைராய்டு கிளாண்டோட வீக்கம் தெரியும். ஸோ ரைட் லோப்லையோ இல்லை லெஃப்ட் லோப்லையோ தைராய்டோட 2 லோபில் ஏதாவது ஒரு பக்கத்துலையோ இல்லை 2 பக்கமே நமக்கு வீங்கின மாதிரி இருக்கும், வீக்கம் ஏற்பட்டிருக்கும். இது ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப வீக்கமாக இருக்கே, ஸோ இதை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைராய்டு கிளாண்ட்லேயே முழுவதுமாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ தைராய்டெக்டமி பண்ணணும் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் தைராய்டு சப்ளிமெண்ட் மெடிசன்ஸை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பல பிரச்சனைகள் நம்ம உடல்ல ஏற்படுது. இதனால நிறைய பக்க விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு இந்த தைராய்டு கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக குழந்தை பேரு தள்ளி போதல் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படுது. இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஏற்படும். ஸோ இந்த தைராய்டு நொடியூல்ஸோடு சேர்ந்து நம்ம வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு இந்த ஹைப்போதைராய்டிசம் பிரச்சனையும் இருக்கும். ஸோ இதனால் உடலில் நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படுது. உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வரலாம், அல்லது உடல் எடை அதிகரிச்சுட்டு வர்றது ஒரு சிலருக்கு பார்க்குறோம். அதே மாதிரி தலைமுடி அதிகமாக உதிர்தல், சிலருக்கு வந்து பார்த்தோம்னா கண்களில் பாதிப்பு ஏற்பட்டு ஒரு சிலருக்கு கண்கள் வந்து கொஞ்சம் பெரிதான மாதிரி இருக்கும். அப்படின்னு என்ன கண் வந்து கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கேன்னு கேட்பாங்க. ஸோ இந்த தைராய்டு பிரச்சனை இருந்தால் இது எல்லாமே ஏற்படும். இதனோடு சேர்ந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்ற பிரச்சனையும் நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ், குழந்தையின்மை பிரச்சனை, இன்னும் நம்ம உடலில் வந்து பார்த்தோம்னா லிவர் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே ஏற்படுது. இதை எப்படி நம்ம சரி செய்யலாம்? சிலர் வந்து ரொம்ப பயந்துருவாங்க. ஓகே, தைராய்டு கிளாண்டில் வந்து வீக்கம் இருக்குது, இது வந்து கேன்சர் மாதிரியான கட்டியாக இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ண, எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குது அப்படின்றதும் சித்த மருத்துவத்தில் பார்க்கலாம். நார்மலாக நமக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப எளிமையாகவே இதை வந்து சித்த மருந்துகள் மூலம் நம்ம குணப்படுத்த முடியும். இதில் பேசிக்காக வந்து பார்த்தோம்னா சில வகையான காய்கறிகளை நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடும்போது தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா சௌச்சௌ. இந்த சௌச்சௌ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காய் நிறைய பேர் வந்து உணவில் சாப்பிட்றது கிடையாது. ஆனால் இதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது தைராய்டு கிளாண்ட் வந்து நமக்கு நார்மலாக ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்னா சமையலில் கூட்டு மாதிரியும் பயன்படுத்தலாம், அல்லது இதை சாறு எடுத்து நம்ம பருகலாம். ஸோ இந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதனோட ஒரு 5-6 மிளகு போட்டுக்கணும், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இத்தனையும் சேர்த்து இதை நல்லா ஜூஸ் மாதிரி அரைச்சி வடிகட்டி இதை குடிச்சிட்டு வரணும். ஸோ தினம்தோறும் இந்த ஜூஸ் எந்த டைமில் வேணாலும் குடிக்கலாம். காலை நேரத்துலையோ இல்லை மாலை நேரத்துலையோ நம்ம இதை குடிக்கலாம். ஸோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்பொழுது ஒரு சிலருக்கு கோல்டு, அதாவது சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்ததுன்னா இதை ஈவினிங் டைம்லேயோ இல்லை தண்ணீரில், வெது வெதுப்பான தண்ணீரில் ஜூஸ் இதை எடுத்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த ஜூஸ் குடிக்கும்போது நமக்கு தைராய்டு தொடர்பான பிரச்சனைகளுக்கு நமக்கு ஒரு சிறந்த தீர்வாக இது இருக்குன்னு சொல்லலாம். இதை தாண்டி நம்ம உணவு முறையில் என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ கருப்பட்டியை பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த தைராய்டு கிளாண்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாயிட்டு வருது. இந்த கருப்பட்டியை எப்படி பயன்படுத்தலாம்னா நம்ம தினம்தோறும் உணவில் பயன்படுத்தலாம், அல்லது களி வகைகள் செய்து செய்து சாப்பிடலாம். இந்த கருப்பட்டி சேர்த்து வெந்தயம் சேர்த்து வெந்தய களி செய்வாங்க. ஸோ இந்த களியை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இல்லை ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்குது, அதை சரி செய்கிறதுக்கு நம்ம வெந்தய களி கருப்பட்டி சேர்த்து சாப்பிடும்பொழுது தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். இதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா மாசிக்காய் கர்ப்பம்,
இந்த மாசிக்காய் கற்பம் தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது ஒரு 2 மாதத்திலேயே நிறைய பேருக்கு நிறைய ஒரு முன்னேற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. இந்த ஹைப்போதைராய்டிசம் பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த மாசிக்காய் கற்பம் பயன்படுது. இந்த மாசிக்காய் கற்பம் அப்படின்ற மருந்தை நம்ம தேனோடு கலந்து சாப்பிடணும் அல்லது நெய்யோடு கலந்து சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 2 முறை இந்த மாசிக்காய் கற்பம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு, இது வந்து பவுடர் மாதிரி இருக்கும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதை தேனில் கலந்து உணவுக்கு முன் நம்ம பயன்படுத்திட்டு வரணும். ஸோ தொடர்ந்து இதை பயன்படுத்தும் பொழுது தைராய்டு கிளாண்டில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும். ஸோ வீக்கம் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சிக்கிட்டே வர்றதை நல்லாவே பார்க்கலாம். ஸோ அடிக்கடி தைராய்டு கிளாண்டில் வீக்கம் இருக்கிறவங்களுக்கு தொண்டைக்கட்டு ஏற்படுற மாதிரி இருக்கும். ஸோ பேசுறதுக்கு முடியாது, உணவு வந்து விழுங்க முடியாது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இதை சரி செய்யறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா அடிக்கடி வெந்நீர் பருகிறது ரொம்ப முக்கியம். ஸோ வெந்நீரில் கொஞ்சமாக மிளகு பொடி சேர்த்து நம்ம பயன்படுத்தும் பொழுது தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுவும் முக்கியமாக தைராய்டு வீக்கம் இருக்குது அப்படின்னா அது சரியாகிறதுக்கும் நம்ம வெந்நீரை இந்த மாதிரி பயன்படுத்தலாம். இதை தாண்டி சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. அதில் முக்கியமாக சதாவரி சூர்ணம் அதாவது சதாவரி கற்ப மருந்தாக பயன்படுத்தும் பொழுதும் இல்லை கரிசலாங்கண்ணி மாத்திரைகள் இருக்குது. ஸோ கரிசலாங்கண்ணி கற்பம் அப்படின்ற மாத்திரைகளை நம்ம பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் போதும் கரிசலாங்கண்ணி கற்ப மாத்திரைலாம் ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 மாத்திரைகள் வரைக்கும் பயன்படுத்தலாம். இது எல்லாமே நமக்கு தொண்டையில் இருக்கக்கூடிய தைராய்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஸோ நமக்கு வந்து தைராய்டு கிளாண்ட் வீக்கமாக இருந்தாலும் சரி, நொடியல்ஸ் இருந்தாலும் சரி, கட்டிகள் இருந்தாலும், தைராய்டு ஹார்மோன் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய எளிய மருந்துகளை பயன்படுத்தி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.